இன்னைக்கு நம்ம மிளகாத்தூள் ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா வீட்லயே தான் அரைச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிளகாத்தூள் வச்சு குழம்பு செய்யும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கும். மெயினா நான்வெஜ்ஜுக்கெல்லாம் இந்த மிளகாத்தூள் சூப்பரா இருக்கும். 3லேருந்து 4 மாசம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். கெடவே கெடாது. யாருக்காவது மிளகாத்தூள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா கூட நீங்க இதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். நிஜமா சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கையில ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குண்டு மிளகா 2 கிலோ, தனியா 2 கிலோ, கொம்பு மஞ்சள் 250 கிராம். இது மூணுமே 2 நாள் நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் கடாயில வறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், கசகசா 50 கிராம், உளுந்து 100 கிராம், கடலப்பருப்பு 100 கிராம், தோரம்பருப்பு 100 கிராம், அரிசி 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இது எல்லாமே வறுத்து நீங்க ஆட் பண்ணணும். சுக்கு வறுக்க கூடாது. ஒரு உரல்ல போட்டு இடிச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் மிஷின்ல போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸா அரையும். ஃபைனலா கட்டி பெருங்காயம் 50 கிராம். கட்டி பெருங்காயம் நெருப்புல சுட்டு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய வச்ச மிளகா, தனியா, மஞ்சள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம மிஷின்ல அரைச்சோம்னா 280 ரூபா கேட்பாங்க. இதை நாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா, பெரிய தூக்கு சட்டியில தான் நாங்க அரைச்சு வச்சுப்போம். 3 to 4 மந்த் கெடவே கெடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே போல வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய்.